இந்த பொண்ண ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க. "நீ எடுத்த முடிவு கரெக்ட்டா யோசிச்சு பாருன்றாங்க." கரெக்ட்டா தான் எடுத்திருக்கேன்னா, "உங்க அக்கா புருஷனையா கல்யாணம் பண்ணிக்க போற? உங்க அக்கா இருந்து 1 வருஷம் கூட ஆகலையே! அவங்களுக்கு குழந்தை வேற இருக்கு. யோசிச்சு பாருன்னா." "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்றாங்க. எங்க அக்கா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த கோவத்திலேயே தான் நான் இருந்தேன். உடம்பு முடியாத சமயத்துல கூட நான் பார்க்கல. குழந்தை பொறக்கலனாலும் பரவால்ல. எங்க அக்கா உயிரோட இருக்கணும்னு நெனச்சேன். ஆனா, அந்த குழந்தை பொறந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட நேர்ல போய் பார்க்கல. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அந்த குழந்தை வளர, வளர மொதல்ல என்ன பார்த்து தான் அம்மான்னு சொல்லுச்சு. இன்னைக்கு எங்க அக்கா கிடையாது. அந்த குழந்தைய நான் தான வளர்த்தாகணும். எனக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கு. வேற யார் கையிலயும் போயிறக்கூடாது. அதனால தான் நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன்னு அவ சொல்றா. இவ போய் அவங்க அக்கா வீட்டுக்காரர்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. அவர் முடியாதுன்னு சொல்றா. என் பொண்டாட்டி இந்த இடத்துல வேற யாரையுமே வச்சு பார்க்க மாட்டேன். என் புள்ளைக்கு என்னைக்குமே ஒரு அம்மா தான். நீ அம்மாவாக முடியாதுன்னு அவ சொல்றாங்க. இல்ல அவன் என்னதான் அம்மாவா கூப்பிட்டான். கடைசி வரைக்கும் நான் கூடயே நிப்பேன். அப்டின்னா, ஒரு நாள் உனக்கு வேற ஒருத்தர பார்த்து புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா, என் பையன் ஏங்கி போயிருவான். நீ ஒழுங்கா போயிடு. என்னைக்குமே என் புள்ளைக்கு ஒரு அம்மா மட்டும் தான். நீ அம்மாவாக மாட்ட. வேணும்னா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போன்னோனே, இந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கருந்து போயிடுறா. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து என்னைக்குனாலும் இறந்து போயிருவேன். என் புள்ளைய பார்த்துக்கிறேன்னு தங்கச்சியா வாழ்க்கைய அழிச்சுட்டு இங்க வந்து நிப்பா. அவள வேணான்னு சொல்லிருங்க. ஏன்னா நாங்க சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லாம வளர்ந்தவங்க. அந்த ஏக்கத்த என் புள்ளைக்கும் குடுக்கக்கூடாதுன்னு தான் அவ நெனைப்பா. அவளும் நம்மளுக்கு பொண்ணு மாரி தான். அந்த விஷயத்த நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவரு வேணான்னு சொல்லியிருப்பாரு.